ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சினி பிரைம் பிரசன்ட்ல வெளிவந்த பாபா ரன்சோன்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப் சீரிஸ் அங்க பார்க்க போறோம். சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆல் அவங்க, அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஆசிரமத்தை தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தா ஒரு சாமியார் உட்கார்ந்து இருப்பாரா, அவர் பக்கத்துல 2 சீடர்கள் நின்றுட்டு இருப்பாங்க. இப்ப அங்க வந்தவங்க எல்லாமே பாபாஜி வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சத்தம் போட்டுட்டே இருக்கும்போது பாபாஜி என்ன சொல்லுவாருன்னா, சரி சரி எல்லாமே அமைதியா உட்காருங்க, சரி என்ன காரணமா என்ன நீங்க பார்க்க வந்திருக்கீங்க, யாராச்சும் ஒருத்தவங்க எழுந்து என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்லும் போது, இப்ப அதுல ஒருத்தவங்க எழுந்து என்ன கேட்பானா, பாபாஜி எனக்கு ஒரு விஷயம் உங்கள்ட்ட கேட்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, என்ன மகனே என்கிட்ட சொல்லு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. உடனே என்ன சொல்லுவானா, எம்சி பேசிக்கா அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு அவர் என்ன பண்ணுவார்னா, ஹிந்தியில மாதர் சோத் பேன் சோத்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமா திட்டுவாரா. பக்கத்துல இருந்த சீடர் என்ன சொல்லுவாருன்னா, முதல்ல கீழே உட்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அசிங்கமா திட்டி உட்கார வைப்பாரு. இப்ப அவன் அங்க உட்காந்ததுக்கு அப்புறம் இப்ப அந்த பாபா என்ன கேட்பாருன்னா, சரி இன்னும் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருந்தனா எழுந்து என்கிட்ட கேட்கலாம் நீங்க அப்படின்னு அவர் சொல்லும் போது, இப்ப அந்த கூட்டத்துல இருந்து ஒரு பொண்ணு எழுந்து நிப்பாங்க. நின்னவ பாபாஜிக்கு வணக்கம், எனக்கு ஒரே பிரச்சனையாவே இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லும் போது, பக்கத்துல இருந்த அந்த சீடர் என்ன சொல்லுவாருன்னா, உங்களுக்கு என்ன கஷ்டமா இருந்தாலும் அது பாபாஜி கிட்ட சொல்லுங்க, அவர் நிறைவேற்றுவாரு அப்படின்னு சொல்லும் போது, இப்ப இவன் அந்த பாபாஜி கிட்ட என்ன சொல்றாருன்னா, பாபாஜி என்னால ஒண்ணுமே முடிய மாட்டேங்குது, எங்க வீட்டுக்காரர் நைட்டும் பகலுமா பணத்து பின்னாடியே ஓடிட்டே இருக்காரு, இதனால என் இளமையே வேஸ்ட் ஆகுது, அவர் எனக்கு கொஞ்சம் கூட சிண்ட மாட்டாரு, இதனால எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு அந்த பாபாஜி கிட்ட சொல்லும் போது, அதுக்கு பாபாஜி என்ன சொல்லுவாருன்னா, கவலைப்படாத, இதுக்கு எல்லாத்துக்கும் நான் இருக்கேன், நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப கூட்டத்துல ஒருத்தன் எழுந்து, பாபாஜி அவங்களுக்கு தேவையானதை நான் கொடுக்கறேன் அப்படின்னு அவன் சொல்றான். உடனே பாபாஜி அவனை அசிங்கமா திட்டிட்டு மூடிட்டு உட்கார்றா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. இப்ப அவன் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இப்ப பாபாஜி என்ன சொல்றாருன்னா, பாக்குறதுக்கு ஒரு குறையும் இல்லாத மாதிரிதான் இருக்கு, உனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது, நீ பாக்குறதுக்கு ஒரு ஐட்டம் மாதிரி இருக்க அப்படின்னு சொன்ன உடனே இவ்வளவு என்ன சொல்றீங்க பாபாஜி அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, பக்கத்துல இருந்த சீடர் என்ன சொல்றாருன்னா, இல்ல அவரு ஒன்னு ஐட்டாவும் இருக்கீங்க, நல்லா அழகாவும் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல வந்தாரு அப்படின்னு அவன் சமாளிக்கிறான். இப்ப பாபாஜி என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே, உன்னுடைய எல்லா கவலை தீக்கிறதுக்கு நான் இருக்கேன், நீ என் கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அவர் கூப்பிடுறாரு. இந்த பொண்ணுக்கு அவர் எதுக்கு கூப்பிடுறாருன்னு நல்லாவே தெரியுங்க. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாபாஜி கிட்ட போகும்போது இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பழத்தை எடுத்து அவ கையில கொடுக்கறாங்க. உடனே அவ என்ன கேட்பானா, பாபா எனக்கு இப்ப பசிக்கலையே, இதை வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவ கேட்கும் போது, அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, அட மகளே ஏன் பசி இல்லைன்ற, இது உன்னுடைய வயிற்று பசி மட்டும் இல்ல, உன்னுடைய உடல் பசி, எல்லா பசி இது தீக்கும். இன்னைக்கு நைட்டு நீ என்ன பண்றன்னா, இந்த பழத்தை உன்னுடைய உடம்புல வச்சுக்கோ, அதுக்கப்புறம் பாரு இதோட வேலை எல்லாமே, உன்னுடைய கணவர் உன்னை விட்டு போக மாட்டாரு, அதுக்கப்புறம் உன்னுடைய சொர்க்க வாசல அவரு ரொம்ப மென்மையா திறக்க ஆரம்பிச்சிடாரு, அதுக்கப்புறம் உன்னுடைய கவலை எல்லாம் உன்னை விட்டு தூரமாவே போயிடும் அப்படின்னு இவர் சொல்றாரு. இது மட்டும் இல்லாத இதுல விட்டமின் சி இருக்கு, விட்டமின் சி யூஸ் பண்ணனா உங்களுடைய கணவருக்கும் உனக்கு இருக்கிற அந்த செக்ஸ் வாழ்க்கை ரொம்ப நல்லாவே போகும் அப்படின்னு அந்த சாமியார் சொல்லும் போது, இவங்களும் அதை கேட்டுட்டு அந்த சாமியாருடைய கீழே பார்ப்பாங்களா, அவரது தம்பி அப்படியே இருந்து நிற்கும் போது, இப்ப இவன் என்ன சொல்லணும்னா, ஆமா சாமி இது என்ன நிக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அவரும் குனிஞ்சு பாப்பாரா. இவளை பார்த்த உடனே அவருக்கு லைட்டா மூடா இருக்கும் போல. உடனே அவளும் என்ன பண்ணுவான்னா, அவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இப்படி ஆசீர்வாதம் வாங்கும் போது அவருடைய முந்தாடி நழுவும் போது அவருடைய மேலழக பார்த்தோன்னே அந்த சாமியாருக்கும் செம மூடாயிடுங்க. உடனே அந்த சாமியார் என்ன பண்ணுவார்னா, அந்த சீடர்கிட்ட இப்படி கண்ணை காட்டின உடனே பக்கத்துல இருந்தவங்க புரிஞ்சுக்கிறாங்க. உடனே அந்த பக்கத்துல இருந்த அந்த பெண் சீடர் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு பாபாவுடைய போதனைகள்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் பாபா ஓய்வு எடுக்க வேண்டிய நேரம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாமே பாபா கிட்ட பாபா வாழ்க பாபா வாழ்கன்னு சொல்லிட்டு கரகோஷங்களை எழுப்பிட்டு இப்ப அங்கிருந்து அவங்க கிளம்பிடுறாங்க. இப்படியே இந்த சீன் கட் பண்ணா இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா பாபா நின்றுட்டு இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு அவன் சீடர் என்ன சொல்லுவார்னா, பாபா இந்தாங்க இதை கமலா உங்களுக்காக கொடுத்தா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அதை வாங்கி அவர் சர்ஸ் சொல்லிட்டு இப்ப அதை குடிக்கிறாரு. இப்ப அந்த சீடர்கிட்ட என்ன சொல்லாருன்னா, சரி இன்னைக்கு ஏதாச்சும் பொண்ணு ரெடியா இருக்கா அப்படி சொல்லி கேட்கும் போது, அதுக்கு அந்த சீடர் என்ன சொல்லுவார்னா, இன்னைக்கு எந்த பொண்ணும் கிடையாது, நீங்க பேசாம இன்னைக்கு சரக்கு அடிச்சுட்டு படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்ட உடனே அந்த சாமியார் டென்ஷன் ஆயிட்டு அவர் என்ன சொல்லாருன்னா, உனக்கு தெரியாதா நான் பொண்ணுங்க இல்லாம தூங்க மாட்டேன்னு, இன்னைக்கு நான் எப்படி தூங்குவேன் அப்படின்னு அவர் சத்தம் போடுறாரு. உடனே அவன் என்ன சொல்லுவானா, நான் என்ன பண்றது, இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படி சொல்லும் போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது, இன்னைக்கு நான் பொண்ணுங்க கூட படுத்தி ஆகணும் அப்படின்னு அந்த சாமியார் சொல்றாரு. உடனே டென்ஷன் ஆன அந்த சீடை என்ன சொல்லுவானா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீதான் பொண்ணு இல்ல பேசாம என்ன பண்ணுங்களா அப்படின்னு சொன்ன உடனே பிளாஷ்பேக்ல அந்த சாமியார் நினைச்சு பாப்பாருங்க, அவன் பிச்சை எடுத்துட்டு இருப்பானா, அப்ப பின் பக்கமா லுங்கி தூக்கிட்டு சொரிஞ்சிட்டு இருக்கும்போது பார்த்த உடனே இவன் என்ன சொல்லுவான், சி
உன்னோட அந்த பிச்சைக்கார சூத்துல அடிக்க சொல்றியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் திட்டுவாரு. சரி நீங்க என்னையும் பண்ண மாட்டேன்ட்டீங்க, இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும் போது அதுக்கு அந்த சாமியார் என்ன சொல்றாருன்னா, அதுல எனக்கு தெரியாது, இன்னைக்கு நைட்டு நான் பொண்ணுங்க கூட மேட்ரு பண்ணியே ஆகணும், பத்தாதுக்கு நான் சரக்கு வேற அடிச்சிருக்கேன், அது இன்னைக்கு நான் பண்ணியே ஆகணும், நீ வெளியில போயிட்டு ஏதாச்சும் ஒரு பொண்ணை கூப்பிட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் அவங்க கிட்ட சத்தம் போடுறாரு. உடனே அவன் என்ன சொல்லனா, சரி சாமியார் நான் என்ன பண்றது, பொண்ணுங்க தான் கிடைக்கல, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் குடி போதில என்ன செஞ்சிருங்களேன் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு அந்த சாமியார் என்ன சொல்றாருன்னா, பொண்ணை அடிக்கிறதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன், வேணா வெளியில இருந்து ஆளை கூப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் கேட்கும் போது, உங்களுக்கு தான் தேவை, நான் உங்களை பத்தி தானே பேசுறேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு இந்த சாமியார் என்ன சொல்றாருன்னா, சரி அதெல்லாம் விடு, எனக்கு இப்போ பொண்ணு வேணும், ஏதாச்சும் பண்ணு அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. இப்ப அந்த சீடர் யோசிக்கும் போது இப்ப இந்த சாமியார் என்ன சொல்றாருன்னா, சரி புதுசா நம்ம ஆசிரமத்துல ஒரு பொண்ணு சேர்ந்தது இல்லையா, அவ பேரு என்ன, அந்த கம்ரா, அந்த பொண்ணு ரெடி பண்ணு, இன்னைக்கு அவளை வச்சு நான் மேட்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த சாமியார் சொல்றாரு. இதை கேட்ட அந்த சீடர் உடனே அந்த ஆளை அடங்கும் போல, அது ஏன் ஆள்டா, நீ அவ மேலே படுக்கலான்னு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் திட்ட ஆரம்பிப்பான். உடனே அந்த சாமியார் என்ன சொல்லுவாருன்னா, நீ என்கிட்ட வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கொஞ்சம் நினைச்சு பாரு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவனு நினைச்சு பாப்பானா, இந்த சாமியார் கிட்ட வரத்துக்கு முன்னாடி இவன் என்ன பண்ணுவானா, பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப அதை நினைச்சு பார்த்த உடனே, ஐயோ சாமி நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, இப்ப நான் என்ன பண்ணதான் சொல்றீங்க சொல்லுங்க, அவளை நான் காதலிக்கிறேன், நீங்க என்ன அவன் மேல ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சுவாங்க. நீ இன்னும் பேசுறது டைம்ல முதல்ல போய் அவளை கூட்டாப்போ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவனும் அந்த சரக்கு கிளாஸ் அவரோட கையில கொடுத்துட்டு இப்ப அங்கிருந்து போறாங்க. இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா அந்த பொண்ணோட பெட்ரூம்ல தான் காட்டுறாங்க. இவன் போயிட்டு பக்கத்துல படுக்கும் போது இப்ப அவன் என்ன சொல்லணும்னா, ஏன் இவ்வளவு சோகமா இருக்க, பாபாக்கு நான் கொடுத்த அந்த சரக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவன் என்ன சொல்லணும்னா, பாபாக்கு அந்த சரக்கும் பிடிச்சது, உன்னுடைய சரக்கும் அவருக்கு பிடிச்சிருக்கு, அதான் ஒன்னு அவர் கூப்பிடுறாரு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் உடனே இவன் என்ன சொல்லணும்னா, அப்படியா அப்பனா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேகமா எழுந்திருப்பாளா. உடனே இவன் டென்ஷன் ஆயிட்டு என்ன சொல்லணும்னா, நான் உன்னை மும்தாஜ் மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நீ ஐட்டம் மாதிரி வேக பண்ற அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவன் என்ன சொல்லணும்னா, நான் என்ன பண்ண போறேன், நான் ஒண்ணுமே பண்ணல, பாபா கூப்பிட்டாரு இல்லையா, அவரு கூட போயிட்டு நான் திரும்ப வர போறேன், நான் எப்பவுமே உன்னோட காதலி தான், நீ என்ன தப்பா நினைக்காத அப்படின்னு அவ சொல்றா. உடனே இவன் என்ன சொல்லணும்னா, சும்மா நடிக்காதப்போ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவன் எழுந்து மறுபடியும் அந்த பாபா கிட்ட போறான். போனவன் அந்த பாபா கிட்ட என்ன சொல்றான்னா, பாபா கண்டிப்பா இன்னைக்கு முடியாது, ஏன்னா அந்த பொண்ணுக்கு பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சோ ஒரு வாரத்துக்கு அந்த பொண்ணு பக்கத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படி சொல்லும் போது அதுக்கு இவன் என்ன சொல்லணும்னா, நான் சொல்றது கேளு, உன்னுடைய காதலியை நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், சும்மா என்ன தடவி கொடுத்துட்டு கொஞ்சம் மசாஜ் பண்ணானா நான் தூங்கிடுவேன், அது மட்டும் போதும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அந்த சீடரும் சரி இன்னைக்கு இவன் விட மாட்டான் போல அப்படின்னு யோசிக்கும் போது, சரி நான் போயிட்டு என் பெட்ரூம்ல இருக்கேன், அவளை கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்க கிளம்புறாருங்க. இந்த சீன் விட கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தான் காட்டுறாங்க. இந்த சிஷியா என்ன பண்ணோம்னா, நேரம் அவன் காதலி பக்கத்துல உட்காந்துட்டு இப்ப நீ போலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவளும் எழுந்து இவன் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போறா. இப்ப இந்த சீனை விட கட் பண்ணிட்டு இப்ப அந்த சாமியாரோட பெட்ரூம்ல தாங்க காட்டுறாங்க. இந்த சாமியார் இப்படி சோகமா உட்காந்துட்டு இருக்கும்போது இப்ப அந்த பொண்ணு அங்க போயிட்டு என்னாச்சு சாமி உங்களுக்கு அப்படி சொல்லி கேட்கும் போது, என்ன சொல்றது, நான் உன்னை என்னென்னமோ நினைச்சு பார்த்தேன், உனக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், நிறைய அரண்மனை கட்டி அதுல உன்னை மகாராணி ஆக்கலான்னு ஆசைப்பட்டேன், ஆனா இதெல்லாம் நடக்காத போலயே அப்படி சொல்லும் போது, ஏன் பாபா என்னாச்சு அப்படின்னு போய் கேட்கறா. ஆமா நீ தான் அந்த எம்சி விரும்புறியே அப்படின்னு சொல்லும் போது, யார் சொன்னா, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவன் தான் ஏன் பின்னாடி சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு இவ சொல்றா. நான் என்ன யோசிச்சேன்னா, இன்னைக்கு உன்னை கூப்பிட்டு வந்து ஆன்மீக ஆராய்ச்சியில நான் ஈடுபடலாம்னு நினைச்சேன், ஆனா இதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சோன்னே கொஞ்சம் வருத்தப்பட்டேன் அப்படி சொல்லும் போது, அதுக்கு அவளும் அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க, அந்த ஆராய்ச்சியில நானும் கலந்துக்கிறேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு அவளும் சொல்லிடுவா. அதுக்கப்புறம் இந்த சாமியார அவளை கிஸ் பண்ண ஆரம்பிப்பாருங்க. சும்மா வேற லெவலா இருக்கும் இந்த சீன். அவளும் அந்த சாமியாருக்கு ஏத்த மாதிரியே தன்னோட துணியெல்லாம் கழட்டிட்டு அவர் கூட சேர்ந்து சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாங்க. இந்த சீன் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. இவங்க 2 பேரும் நல்லா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சாமியார் அப்படியே படுத்துருவாருங்க. உடனே அந்த சாமியாரை பார்த்துட்டு அவ என்ன சொல்லுவானா, சாமியாருக்கு தேவையான சேவையெல்லாம் செஞ்சியாச்சு, இதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இதோட ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல இதனோட அடுத்த வீடியோஸை சீக்கிரமா பார்த்தலாம். இதோட விருது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ கைஸ்.